இந்த வருஷம் எப்படி தொடங்குச்சு, எப்படி போணுச்சு, எதை பத்தியும் தெரியல. எல்லாம் ஜாலியா வந்து பீரு, விஸ்கி அது இதுன்னு வச்சுட்டு சுத்துறாங்க. ஹலோ டேட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் எப்படி தொடங்குச்சு, எப்படி போணுச்சு, எதை பற்றியும் தெரியல. பட் முடிக்கும் போது ஒரு மாதிரி ஆரவாரமாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக முடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நாங்கள் ராக்ஃபோர்ட் வியூவில் புஃபேலாம் புக் பண்ணியிருக்கோம். அண்ட் நியூ இயரை எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் பொதுவாக அப்படிங்கிறது தான் இந்த விளாகில் இருக்க போகுது. ஸோ நியூ இயர் விளாகே எடுக்க வேணாம் அப்படிங்கிற லெவலில் தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஹெல்த் வைஸும் அப்புறம் மென்டல் வைஸும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் வந்து நியூ இயர் அதுமா விளாக் எடுத்தால் தான் வருஷம் ஃபுல்லாக அப்படியே நல்லா எடுக்க முடியும்னால புஷ் பண்ணி அதுக்கப்புறம் ராக்ஃபோர்ட் வியூலாம் புக் பண்ணி எடுக்கிறேன். ஸோ வாங்க, நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். வாங்க என்ஜாய் பண்ணும். பஃபே பார்த்தீங்கன்னா 7 மணிக்கே ஆரம்பிச்சிருமா, 7-8 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருமா, 12 மணி வரைக்கும் நடக்குமா. இது சீக்கிரம் போகணும்னு கிளம்பி 8:15 ஆகுது. அதனால் எங்கள் அம்மா கற்றுன்னு கத்தவும் எல்லாத்தையும் ஷூ இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்திருக்கேன். ஃபேமிலியாக தான் புஃபே போகிறோம். ராக்ஃபோர்ட் வியூக்கு புக் பண்ணியிருக்கோம். வாங்க அங்கே போயிட்டு புஃபேலாம் பார்த்துட்டு அப்புறம் அது என்ன ரேட் ஆச்சு, அது வர்த்தா பஃபெட் என்னமோ ஒன்று உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா சரி வாங்க நம்ம போகலாம். ஸோ நாங்கள் நேராக வந்து ஹோட்டலுக்கு வந்துட்டோம். யாரெல்லாம் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சலம் அங்கிள், அப்புறம் அவங்க ஒய்ஃபு, அம்மா, ஷாருக்கு, ரோஷனு, அப்பா, நான், இந்த மாதிரி ஒரு கும்பலாக வந்திருக்கிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. பல வருஷம் கழிச்சு புஃபே வரும்ல, இதுக்கு ஸ்பான்சர் இவங்க தான். தேங்க்யூ ஸோ மச்மா ஸ்பான்சர் பண்ணதுக்கு. ஓகே வாங்க எல்லோரும் போகலாம். இவனுக்கு மட்டும் சொக்கா எங்கேருந்து கிடைக்கும்னு தெரியல. நல்லா பளிச்சுன்னு கண்ணை பிடுங்குற கலரில் போடுவான். மண்டையை பாரு, இவன் மண்டை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு இவன் மண்டையை பாரு, என் மண்டையை சிமிலராக. ஐயோ காட்டு, என்னடா மண்டை இது? டேய் உன்னோட நல்லா தான் வருது. 10 கலர் இது மண்டை. சாருக்கு என்ஜாய்ங்களா? சாப்பிடுவா. ஃபர்ஸ்ட் நாங்கள் உள்ளே வந்து பார்த்து வாழ்க்கையை வெறுத்துட்டோம். ஏன்னா இது ஃபுல்லாக ஃபேமிலி பஃபெட் தான். ஸோ குழந்தைங்க பெரியவங்க எல்லாரையும் கவர் பண்ணணும்னு பேண்ட் நடத்திட்டு அந்த காலத்து பாட்டு பாடிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே வாழ்க்கையை வெறுத்த மாதிரி இருந்துச்சு. என்னடா அவ்வளோதான் வேஸ்டா, எப்படிதான் நியூ இயர் போதான்ட்டு சரி தின்னுட்டு வருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நாங்கள் திங்கிறதுக்கு போயிட்டோம். இதான் பஃபே. பார்த்தீங்கன்னா உள்ள நம்மளுக்கு டேபிள் கொடுத்துருக்காங்க. பட் இங்கேயும் வந்து உட்காந்து ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நம்ம உட்காந்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பெல்லாம் இருக்குது. க்ரீம் ஆஃப் ப்ரொக்கோலி சூப்பு, மட்டன் சூப்பு, ஃபிஷ் ஃப்ரை, பெப்பர் சிக்கன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ், ஸ்டார்டர்ஸும் சூப்பும் அங்கே இருக்குது. அண்ட் இங்கே வந்து கிரேவி ஐட்டம்ஸ் இருக்குது. ஒன்று கூட ஓப்பன் பண்ணி காமிக்கலன்னு நினச்சிக்காதீங்க. நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக வெஜ்ஜும் வச்சுருக்காங்க. வந்து மட்டன் தம் பிரியாணி. இதை மட்டும் தானே சாப்பிடுவேன் ரோஷன் நீனு சுற்றி, ஏன்னா இதான் ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஃபுட்டு. இங்கே வந்து டெசர்ட் கவுண்டரு. டெசர்ட்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவும் ஃபில் பண்ணலை, ஏன்னா இப்போ தான் பஃபே ஆரம்பிச்சிருக்கனால. ஸோ ஏதோ சாப்பிடவே மந்தமாக இருக்கும். ஒன்று கூட ஏண்டா எடுத்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற டெம்டிங்கே இல்லை. அப்படியே வரிசையாக சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதான். பாஸ்தா சூப்பராக இருக்குடா, எல்லாமே இருக்குது. ஆனால் சாப்பிட்றது டெம்டிங் தான் இன்னும் வரல. ஆளுக்கு கையில் எதோ வச்சுட்டு சுற்றுறாங்க, என்னன்னு தெரியுதா? ஜாலியாக வந்து பீரு, விஸ்கி அது இதுன்னு வச்சுட்டு சுற்றுறாங்க. அதுக்குன்னு தனி கவுண்டர் இருக்குது. கீழேயும் நடக்குது, மேலேயும் நடக்குது. குடும்பமாக உட்காந்து திங்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய இடத்துல இந்த தட்டி புஃபே போட்டிருந்தாங்க. பட் இது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தாலும் சூஸ் பண்ணதுக்கு காரணம் இங்கே ஈவெண்ட் எல்லாம் நடக்குதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி டான்ஸு, பாட்டு போட்டி, அப்புறம் குழந்தைங்களுக்கான ப்ரோக்ராம் இதெல்லாம். சரி அமைதியாக போய் தின்னுட்டு வரதுக்கு நம்மளுக்கு வர்த்து இல்லை அப்படின்னு சொல்லி தான் இதை நான் புக் பண்ணேன். எல்லாம் லைட்டாக சாப்பிட்டு வந்துட்டோம். அப்புறம் என்ன டான்ஸு பாட்டுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருந்ததுல பாதி பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் போல இருக்கு. எல்லாரும் வந்து நல்லா பேசினாங்க. அண்ட் டான்ஸ் ஆடியா அவனும் பரமுன்னு என்னை கூப்பிட்டு வச்சு டான்ஸ் ஆடினாங்க. எனக்கு ஆடவும் தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் கிரிஞ்சா ததக்கு புதக்குன்னு ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். இந்த அங்கிள்ஸ் எல்லாம் ஒரு வைப் பண்றாங்க பாருங்கப்பா. நம்ம பண்ணதா ஒரு வைபே இல்ல. நம்ம தான் கிரிஞ்சு பூமரு இப்பெல்லாம் சொல்லி நிறைய விஷயத்த ஒதுக்கி வச்சுட்டு இருக்கோம். பட் அவங்க எதை பத்தியுமே யோசிக்கிறது கிடையாது. அசிங்கம் கூச்சம் நாச்சம் எதுவுமே. அவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நானும் ரோஷன் ஜாருக்கெல்லாம் அங்கிள்ஸோடய ஒரு குரூப் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ ஃபன்னா இருந்துச்சு.
நான் ஸ்டாப்பா 2 hours டான்ஸ் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி நான் ரோஷன் சாருக்கு பாவமா தனியா ஏதோ ஆடிட்டு இருந்தோம். ஆனா அவங்க தான் வந்து எங்களை சேர்த்துக்கிட்டாங்க அவங்க குரூப்போட. அதனாலதான் இன்னும் வந்து செம ஃபன்னா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி 2 hours நான் ஸ்டாப் ஆடுறதுக்கு அப்புறம் நியூ இயரும் பிறந்துச்சு. Happy New Year, Ma. Happy New Year. சேனல்ல இருந்து வந்திருந்தாங்க. ஸோ நாங்கெல்லாம் பேசியிருந்தோம். அதெல்லாம் வந்துச்சா எந்த சேனல்ல வந்துச்சுன்னா தெரியல. நீங்க யாரும் பார்த்துருந்தீங்கன்னா ஆக்சிடென்ட்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Many hours later. எங்களுக்கு இந்த வருஷம் பிளானே கிடையாது. என்ன ஏதாச்சும் கேக் வெட்டிட்டு அப்படியே விட்டுறலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பரம் சொல்லிச்சு இந்த மாதிரி ராக்போர்ட் வீலில் போடுறாங்க. அங்கே போனால் சரி அப்பா அம்மாவோட போகிறோம் அவ்வளோக்கும் நல்லா இருக்காது, சும்மா இந்த சின்ன பசங்கள்லாம் பாடிட்டு கிரிஞ்சு கான்செப்ட் பண்ணிட்டு விட்ருவானே நினச்சோம். அப்புறம் பார்த்தா அப்பா அம்மாவெல்லாம் ஒதுக்கி விட்டு ஃபுல்லாக பூமர்ஸு நாங்களாம் டான்ஸ் ஆடிட்டு இந்த வருஷமே ஜாலியாக ஆரம்பித்தோம். நம்ம வந்து வயசானவங்களை வந்து ஒன்று பூமர்ஸுன்றோம் இல்லைனா கிரிஞ்சுன்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி வச்சிடும். ஆனால் உண்மையாலுமே ஃபன்னே வந்து அவங்க தான் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கே பார்க்குற யங்ஸ்டர்ஸ்லாம் இப்படியே கையை கட்டிக்கிட்டு இப்படியே வாயில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஆனால் மற்றவங்க கொஞ்சம் அங்கிள்ஸு வயசானவங்களாம் அவ்வளோ சூப்பராக ஒரு தாத்தாலாம் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. புஃபேயோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 999 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ வந்து அன்லிமிட்டெட் ஃபுட்டு அண்ட் இந்த ஈவெண்ட்டு இதுக்காக வந்து 999 சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் வந்து சரின்னு சொல்லிட்டு நேற்று தான் அவசரமாக புக் பண்ணிட்டோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா 750 ரூபா தான் அதோட ஒரிஜினல் ப்ரைஸு. முன்னாடியே புக் பண்ணனால 1000 ரூபா கொடுத்துட்டோம் ஒன்றுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா 750 ரூபா தான் ஒரிஜினல் ப்ரைஸு. ஸோ அதில் ஏமாந்துட்டோம். ஸோ நியூ இயர் செம்மையாக ஆரம்பிச்சிருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த நைட் இப்படி ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு. நாளைக்கு ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறேன். The next day. குட் மார்னிங் எல்லாருக்கும், அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மதியானம் நாங்கள் உருப்பிடலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஏன் இந்த குரலுக்கு என்ன குறைச்சேன்? இந்த குரலுக்கு ஒன்று குறைச்சேன் ஏதாவது விட்டு ஏன்டா லா படிக்க வைக்கிறீங்க செலவு பண்ணி. போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் சாப்பிட்ணும். எங்கேயா பசிக்குது. ஏன்டா காலன்னு சாப்பிடல, பச்சை பட்னியாக இருக்கும். மாத்திரை மட்டும்தான் வயிற்றுல இருக்குது. அதனால் போயிட்டு சாப்பிட்ணும் ஏதாவது நல்லதாக. போயிட்டு பார்ப்போம், கோயிலுக்கு போவோம். அண்டு சாப்பிடலாமா இல்லை வெஜ்ஜு தானா? நான்வெஜ் சாப்பிடலாமா இல்லை வெஜ்ஜு தானா? நியூ இயர் எதுவுமே எப்படா நான்வெஜ் சாப்பிடுவேன்? நியூ இயருக்கு நான்வெஜ்ஜுக்கு என்னடா சம்மந்தம்? நேற்று 12 மணிக்கு நம்ம சாப்பிட்டோம்ல, அப்போ நியூ இயர் இல்லையா? ரோஷன் பார்த்திங்கன்னா vlogging கற்றுக்கிட்டு இருக்கான். ஏன்னா தனியாக ரோஷன் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறானாம்மா. எனக்கு போட்டியா? ரோஷன் vlogs. ரோஷன் என்ன சேனல் பேர் என்ன? தொண்டைக்கட்டி vlogsங்க. ஸோ நேராக உக்கிரகாளியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். நேற்று நைட்டு போட்ட ஆட்டத்துக்கு இன்னைக்கு காலை எந்திரிக்கவே முடியல. ஆனாலும் புத்தாண்டு அதுமா கோயிலுக்கு போயிட்டு வருவோம், அப்பதான் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா நல்லா இருக்குன்றத நம்பி நான் வந்து எப்படியோ மெனக்கட்டு வந்திருக்கேன். நாங்க வேற பயங்கர பசியில இருந்தோம். இங்க பிரசாதம் எங்கேயோ வந்து சுட சுட ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வாசமா மூக்க தொலைச்சுது. அண்ட் வந்து இங்க உக்கிரகாளியம்மன் கோயில்ல பிரசாதம் மட்டும் குவாலிட்டியா ஒரு மாதிரி டேஸ்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இது லேட் ஆகும் போல இருக்கு. 2023 ஆரம்பிக்கல பல்ல காட்டிட்டு ஈன்னு தான் ஆரம்பிச்சது. ஆனா போக போக பாத்தீங்கன்னா அந்த கடைசி 6 months வருஷத்துலயும் வருஷம் கேடு கெட்ட வருஷம் ரொம்ப டிப்ரெஸ் ஆச்சு. அந்த அளவு இந்த 2024 பல்ல காட்டலனாலும் காலவாரி விடாம இருந்தா சரின்னு சொல்லி சாமியை வேண்டிட்டு கிளம்பியாச்சுங்க. ஐயா தான் லட்டு டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்காரு. எங்க அம்மா காலங்கள் மாறினாலும் மாறாம ஒரே விஷயம் கரெக்டா பண்ணிடுவாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ இயர்க்கு வந்து இந்த லட்டு ஸ்பான்சரு. உக்கிரகாளியம்மன் கோயில்ல தான் இந்த நியூ இயர்க்கு லட்டு எல்லாம் கொடுப்பாங்க. எனக்கு மிச்ச கோயில்ல எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல. அண்ட் பிரசாதமும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க வந்து இந்த லட்டுக்கு ஸ்பான்சர் கேட்கவும் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஸோ அதனால டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அம்மாவை நிக்க விட்டாங்க. அம்மா வந்து எங்க எல்லாரையும் நிக்க விட்டாங்க. நாங்களாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு லட்டு வேணும். லட்டுலாம் உனக்கு கிடைக்காது, ப்ளீஸ் கொடுங்க. வாய்ப்பு இல்லை. ஒரு ஆளுக்கு ஒன்று தான். அப்படியே 10 லட்டு தூக்கிட்டு வாங்க வீட்டுக்கு. ஸ்நாக்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க நிறையா வைஃப்லாம். எனக்கு 2 லட்டு கொடுங்க. அங்கே போய் எடுத்துக்கலாம். இது மற்றவங்களுக்கு அம்மா இதுக்கேமா கொடுக்குறேன் பாரு. இதுதான் தாய் உள்ளம்ங்கிறது. இதுக்கு தான் தாய் இருக்கணும். இதுதான் தம்பி உள்ளம்ன்றது. நீ எதுக்குடா பிளாசம்ஸ் வந்து கேட்ட? அன்றைக்கு ஒரு நாள் நானும் வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் வந்து பிளாசம்ஸ் போயிட்டு இது பார்த்துட்டு வந்தோம். அங்கே பஃபே தான் இருக்குது. 750 ஒரு ஹெட்டுக்கு. ஸோ நாங்கள் கீழே கண்ணப்பாக்கே சாப்பிட போகிறோம். இங்கே பஃபே பார்த்தியா? அவ்வளோ சூப்பராக இருக்கேன். இங்கே நேற்று போகணுமே, அங்கே ஒரு சிக்கனு ஒரு எதுவுமே வைக்கல. இங்கே பார்த்தா சிக்கன் வெரைட்டி எத்தனை வச்சிருக்கேன். மேபி இப்போ கும்பல் கம்மியாக இருக்கனால நிறையா இருக்கும். அதனால இங்கே வைப்பாங்க. ஆமாம், இங்கே வெரைட்டி நிறையா இருந்துச்சு சுற்றி.
ஆனா இப்ப இருக்க பசி கூட நேத்து இல்லடா. ஒரு 2 செகண்ட் ஷிஃப்ட் போறேன் அப்பவே நீ ஒரு 150 ரூபாய்க்கு சாப்பிட்டிருப்பியா நேத்து? 150 ரூபாய்க்கு. நான் ஒரு 100 ரூபாய்க்கு சாப்பிட்டிருப்பேன், அவ்வளவுதான். லஞ்ச் சாப்பிடலான்னு வந்தா இங்க பாருங்க எவ்வளோ கும்பல் இருக்குன்ட்டு. ரோஷன் டைம் என்னாச்சு? ஜஸ்ட் 3 o'clock. காலேருந்து ஒண்ணுமே சாப்பிடல. அது பசியே பழகிருச்சு, அதனால உனக்கு பசிக்கல. ஒழுங்கா வீட்ல ஒரு தயிர் சோறு கிண்டி வச்சிருந்தா வீட்லயே சாப்பிட்டுருக்கலாம்ல. வா எந்திரிச்சு போன்னு வாங்க, உனக்கு தான் இது. பசிச்சு ஒருத்தன் மூஞ்சே மாறி போச்சு. 3 மணி ஆச்சு, காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. எல்லாம் பிரியாணி அப்புறம் சிக்கன்லாம் வாங்கி வெட்டுன்னு வெட்டினாங்க. எனக்கு திரும்பி மவுத் அல்சர் ஆரம்பிச்சிச்சு. ஸோ காரம் தாங்க முடியல. நான் ஒரு இளநீர் பாயாசம் வாங்கி அதை வச்சு நல்லா என்ஜாய் பண்ணேன். அண்டு ரசம் ரைஸ், அவ்வளோதான் என்னோட நியூ இயர் மீல். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது, வெளி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும். இதெல்லாம் என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன். ஆனால் அதுக்குன்னு ஒரு ராசி இருக்கும் போல இருக்கு பாருங்க, முதல் நாளே பண்ண முடியல. 1600 ரூபா பில் வந்துச்சு. இந்த அடி தான் எக்ஸ்ட்ரீமாக ஈரலாம், அதுக்கப்புறம் சாப்ஸா, பாபிக்குவா, நானா, நூடுல்ஸு, பிரியாணி, இந்த மாதிரி எக்கச்சக்கம் ஆர்டர் பண்ணி திருப்தியாக சாப்பிட்டாங்க. எனக்கு தான் மவுத் அல்சர்னால ரைஸ் ரசம் இதாக சாப்பிட்டுருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் லைஃப்பில் வந்து சீரியஸ்லி ரொம்ப லோன்லியான பர்சன். தனியாக தான் இருப்பேன். என்னதான் தம்பிங்க இருந்தாலும் அவங்களுக்கு லைஃப் அது இது இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருப்பேன் நான். பட் எப்போல்லாம் எனக்கு டவுனாக இருக்கோ, ரொம்ப லோன்லி ஃபீல் வருதோ, எப்போல்லாம் எனக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கோ, அப்போல்லாம் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் மட்டும்தான், அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், அந்த ட்ரூ லவ், அந்த இன்னசென்ஸ் லவ், அது மட்டும்தான் எனக்கு. பரமுகிட்டேருந்து எதுவும் வேணாம், பரமும் நல்லா இருந்தாலே போதும். அந்த லவ் இருக்கு இல்லையா, அது வந்து என்னை ஸ்டில் அது மட்டும்தான் என்னை வந்து இவ்வளோ காலம் நடமாட வச்சுருக்குது. அண்டு 2024லேயும் அதே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் நிறையா பேர் வந்து நினைக்கலாம், என்னடா அந்த பரமும் இவ்வளோ லேட்டாக வீடியோ போடுதுன்ட்டு. நிறையா பேர் கேட்டீங்க, ரொம்ப லேட்டாக வீடியோ போடாதீங்கக்கா, அட்லீஸ்ட் கொஞ்சம் சீக்கிரமாவது போடுங்கன்ட்டு. இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா, ஆஃப்டர் நவம்பர் ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு, ஓகேங்களா? இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் நான் யூடியூப்பை விடாமல் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். யூடியூப்பை விட்டு கொடுக்காம டேக்கிள் பண்ணி ஏதோ ஒன்று போட்டு அப்படியே ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்கதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது எனக்கு. சத்தியமாக என்னால் முடியல, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். விட்டுறலாம், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ போட்டு யூடியூபே விட்டுறலான்னு கூட நான் நினைப்பேன். யூடியூப் வந்து அவ்வளோ எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு வீடியோ போடுறது, உங்கள்கிட்ட பேசுகிறது. பட்டு ஒரு டைமில் வந்து அதுவே பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு எனக்கு. நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? ஏற்கனவே நம்ம ஹெல்த்து சரியில்லை, லைஃபு சரியில்லை, என்ன வாழ்கிறோம், எதுக்காக வாழ்கிறோன்னு தெரியல. இதில் வேற நம்ம யூடியூப்னு ஓடி இங்கே போய் வீடியோ எடுத்து இவ்வளோ இது எடிட் பண்ணி அப்படி போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் எனக்கு நிறையா ஃபீல் ஆகும். அப்படி ஃபீல் ஆகும்போதெல்லாம் எனக்கு வந்து உங்கள் கமெண்ட்ஸ் எடுத்து பார்ப்பேன். கண்டிப்பாக 2024லேயும் ஃபுல் சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படியாவது எல்லாமே வந்து சீக்கிரமே சரியாகும்னு நம்புவோம். எல்லாருக்குமே என்னோட ஹார்ட்லி விஷஸ், ஹாப்பி நியூ இயர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.